இட்லி தோசைக்கு செய்யற ரெகுலர் சட்னி சுவையிலேயே ஆரோக்கியமான 3 விதமான காய்கறி சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? வெல்கம் டு ரஹானாஸ் கிச்சன். ஃபர்ஸ்ட் சட்னி கேரட் சட்னி. அதுக்கு 2 கேரட்டை அதனுடைய தோலெல்லாம் நல்லா பீல் பண்ணி விட்டுட்டு குட்டி குட்டியா கட் பண்ணி எடுத்துக்கலாம். பேன்ல 1.5 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை விட்டுட்டு எண்ணெய் காஞ்ச உடனே 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பை சேர்த்து கிளறி விட்டுட்டு அது கூடவே 4 வரமிளகா 4 பூண்டு பல்லை சேர்த்து வறுத்து விட்டுக்கலாம். இதெல்லாம் லைட்டாக வறுப்பட்ட உடனே அடுத்து 20 நம்பர் போல சின்ன வெங்காயத்தை சேர்த்து சாஃப்ட் ஆக்குற வரைக்கும் வறுத்து விட்டுக்கலாம். எல்லாமே அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கி விட்டுட்டு வெங்காயம் நல்லா சாஃப்ட் ஆனதுக்கு அப்புறம் ஒரு குட்டி தக்காளியை சேர்த்து அதுவும் குழையிற அளவுக்கு வதக்கி விட்டுட்டு நடுவில் ஒரு குட்டி நெல்லிக்காய் சைஸ் புளியை சேர்த்து வதக்கி விட்டு அடுத்து நம்ம கட் பண்ணி எடுத்துருக்கிற கேரட்டை சேர்த்துக்கலாம். ஒரு கிளறி விட்டுட்டு இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பை சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். சில நொடிகளுக்கு அப்புறம் கவர் பண்ணி விட்டுட்டு 2 நிமிஷம் குக் பண்ணி விட்டுக்கலாம். 2 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி விட்டு நல்லா ஒரு கிளறி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுக்குங்க. நல்லா ஆறினதுக்கு அப்புறம் மிக்சி ஜாரில் மாற்றி விட்டுட்டு தண்ணி சேர்க்காம பல்ஸ் மோடில் 2 தடவை அரைச்சி விட்டுட்டு அடுத்து கொஞ்சமா தண்ணியை சேர்த்து நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கலாம். கேரட் சட்னி ரெடி ஆயிடுச்சு. ஒரு பவுலுக்கு மாற்றி விட்டுட்டு கொஞ்சமா மிக்சி ஜாரில் தண்ணியை சேர்த்து அலசி விட்டு அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டுட்டு அடுத்து சட்னியை தாளிக்கிறதுக்கு தாளிப்பு கரண்டிலையோ அல்லது பேன்லையோ கொஞ்சமா எண்ணெயை விட்டுக்கலாம். கொஞ்சமா கடுகு உளுத்தம் பருப்பு கருவேப்பிலையை சேர்த்து தாளிச்சு விட்டு சட்னியில சேர்த்து விட்டுக்கலாம். கேரட் சட்னி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம பார்க்க போறது முள்ளங்கி சட்னி. அதுக்கு 150 கிராம் எடையுள்ள ஒரு முள்ளங்கியை எடுத்துட்டு மேல் பகுதி கீழ்பகுதியெல்லாம் கட் பண்ணி விட்டுட்டு அதனுடைய தோலெல்லாம் நல்லா பீல் பண்ணி எடுத்துக்கலாம். முள்ளங்கியை நல்லா குட்டி குட்டியா கட் பண்ணி எடுத்து ஒரு பவுல்ல மாத்தி விட்டுட்டு இன்னொரு பக்கம் பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்ச உடனே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை சேர்த்து ஒரு கிளறி விட்டுட்டு அது கூட 3 பல் பூண்டு 3 பச்சை மிளகாவை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுட்டு அடுத்து அரை மீடியம் சைஸ் தக்காளியை சேர்த்து அது கொஞ்சம் குழஞ்சி வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி வெந்து வர நேரத்தில் நம்ம கட் பண்ணி எடுத்திருக்கிற முள்ளங்கியை சேர்த்து 3-4 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே வதக்கி விட்டுக்கலாம். நடுவில் ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை சேர்த்து அதையும் வதக்கி விட்டுக்கலாம். அடுத்து 1 நிமிஷத்துக்கு கவர் பண்ணி குக் பண்ணி விட்டுட்டு 1 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி விட்டுட்டு ஒரு கை நிறைய கொத்தமல்லி தழையை நல்லா கழுவி சேர்த்து விட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பை சேர்த்து மறுபடியும் 1 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுடுங்க. எல்லாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுட்டு வதங்கினது எல்லாத்தையும் நல்லா ஆற விட்டுக்கலாம். எப்பயும் போல மிக்சி ஜாரில் மாற்றி விட்டுட்டு பல்ஸ் மோடில் ஃபர்ஸ்ட் கொரன்னு அரைச்சி எடுத்துக்கிட்டு கொஞ்சமா தண்ணியை விட்டு மறுபடியும் நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சதை ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றி விட்டுட்டு கொஞ்சமா மிக்சி ஜாரில் தண்ணியை விட்டு அலசி அதையும் சட்னி கூட சேர்த்து விட்டுக்கலாம். எப்பயும் போல சட்னியை தாளிச்சு விட்டு தாளிப்பை சட்னி கூட சேர்த்து விட்டுக்கலாம். முள்ளங்கி சட்னி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. அடுத்து முட்டைகோஸ் சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முட்டைகோஸ் சட்னி செய்யறதுக்கு 2 கை அளவுக்கு முட்டைகோஸ் போதும். அதனால ஃபர்ஸ்ட் நம்ம 2 கை அளவுக்கு முட்டைகோஸை கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து பேன்ல 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை விட்டுட்டு எண்ணெய் காஞ்ச உடனே 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பை சேர்த்து ஒரு கிளறி விட்டு அது கூடவே 4 வரமிளகா 1/4 இன்ச் அளவுக்கு இஞ்சி 2 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலையை சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வறுத்து விட்டுக்கலாம். அடுத்து சின்ன நெல்லிக்காய் சைஸுக்கு புளியை சேர்த்துக்கலாம். ஒரு கிளறி விட்டுட்டு அடுத்து நம்ம கட் பண்ணி எடுத்துருக்கிற 2 கை அளவுக்கு முட்டைகோஸை சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு கல்லுப்பை கொஞ்சம் சேர்த்து மீடியம் ஃப்ளேம்ல நல்லா 2 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கலாம். அடுத்து கவர் பண்ணி 1 நிமிஷத்துக்கு குக் பண்ணி விட்டுக்கலாம். 1 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி விட்டுட்டு நல்லா ஒரு கிளறி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்ச நேரம் ஆற விட்டுக்கலாம். ஆறினதுக்கு அப்புறம் மிக்சி ஜாருக்கு மாற்றி விட்டுட்டு எப்பயும் போல ஃபர்ஸ்ட் கொரன்னு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமா தண்ணியை சேர்த்து நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்ததை ஒரு பவுலுக்கு மாற்றி விட்டுட்டு மிக்சி ஜாரில் கொஞ்சமா தண்ணியை விட்டு அலசி அதையும் சட்னியில சேர்த்து விட்டுக்கலாம். எப்பயும் போல சட்னியை தாளிச்சு விட்டு தாளிப்பை சட்னி கூட சேர்த்து விட்டுக்கலாம். முட்டைகோஸ் சட்னி சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க.
இந்த 3 விதமான ஆரோக்கியமான காய்கறி சட்னியை நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. இதுல எந்த சட்னி உங்களுக்கு பிடிச்சதுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.